சனியும் சந்திரனும் இணையாம மீடியா வராது. உங்க வீட்ல யாராவது டீச்சிங், பேங்கிங்ல இருந்தவங்க இருப்பாங்க. உங்க பரம்பரையில. நீங்க மீடியாவுல இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு சனி, சந்திரன் ஆதிக்கம் தான். சனி, சந்திரன் தான் டீச்சிங். இல்லாம சனி, சந்திரன் வராது. இதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம்னு பேரு. என்ன அர்த்தம்? புணர்ப்பு தோஷம் அப்படின்னா, நீங்க செய்கின்ற செயலில் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, உட்பட்டு செய்யாத போகும்போது, அந்த புணர்ப்புவா மாறிரும். இப்போ கல்யாணம் பண்றீங்க. ஒரு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க. இல்ல எனக்கு இவ்வளவு நகை போட்டா தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு சொல்றீங்கன்னா, புணர்ப்புவா மாறிரும். அப்ப சனிச்சந்திரன்ங்கிறது ஒரு புணர்ப்பு தோஷம்னு நம்ம எடுத்துக்காம, அத தோஷம்னு எடுத்துக்காம, ஒரு யோகமா எடுத்துக்கங்க. சாதனையா எடுத்துக்கங்க. வளர்ச்சிய கட்டாயம் அது கொடுக்கும். உங்க அம்மா தலை சிறந்த உழைப்பாளியா இருப்பாங்க. சனிச்சந்திரன் யாருக்கு இருந்தாலும் சரி. ஒரு நிமிஷம் உடம்பு சரியில்லைனா கூட கம்முனு இருக்க மாட்டாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்கு ஹெல்த்லன்னா, யூரினரி தொந்தரவு, சளி தொந்தரவு, வீசிங், அலர்ஜி, ஸ்கின் தொந்தரவு, அடுக்கு தும்மல் இதனால பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் அவங்கள ஒரு கசக்கும். சார் எனக்கு இல்ல சார். அப்போ உங்க அப்பாவுக்கு இருக்கும், அம்மாவுக்கு இருக்கும், உங்க குழந்தைக்கு இருக்கும், இல்ல உங்க மனைவிக்கு இருக்கும். இல்ல சார் யாருக்குமே இல்ல. உங்க கூட இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பாரு சார். இல்லாமையெல்லாம் நீங்க வாழ முடியாது. அந்த கிரகம் அந்த ஆளத்தான் உங்களுக்கு பக்கத்துல வச்சுட்டு இருக்கும். அப்ப சனி, சந்திரன் சாதனையாளர்களே.